ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சேமியா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 10 ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 3 அந்த மாதிரி 4 கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு பட்டையை இந்த மாதிரி 2-3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை ஜாஸ்தி சேர்த்துட வேண்டாம், கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது மட்டும்தான் நம்ம இதுக்காக ஆட் பண்ண போகிற மசாலா. ஸோ பட்டையும் பூண்டும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கிட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா தக்காளி நல்லா மசிய வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வதங்கிருச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு நம்ம 400 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த சேமியாலே மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நானும் சேர்த்துக்கிறேன். ஸோ 400 mlக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் சிம்லே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த தண்ணிலாம் வற்றி சேமியா நல்லா குக் ஆகிட்டு நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் இதை கொஞ்சம் வேக வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணிலாம் வற்றி உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடோடு இருக்கிறதுனால இப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா உதிரியாகிடும். அப்பப்போ மட்டும் நல்லா அடியில் கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சமாக இதில் மல்லி இலை தூவிக்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.